கிழமை விழியும் நேரம் வாசலில் கோலமிட்டை. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. வெள்ளிக்கிழமை நாளே விடிய காலையிலே எந்திரிச்சு ஒரு வீடு வாசல கூட்டி கழுவி அலசி ஒரு கோலத்தை போட்டாத்தே ஒரு மனசுக்கே நிம்மதி. என்னத்தையும் வேலை செஞ்சாலும் நம்ம 7 மணிக்கு எந்திரிச்சு எம்பிட்டு வேலை செஞ்சாலும் திருப்தி கிடையாது. அந்த விடிய முன்ன எந்திரிச்சு வாசலை தெளிச்சு ஒரு கோலத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிச்சோம்னாதே அந்த நாளே நல்லா சுறுசுறுப்பா போகுது. என்னம்மா அங்கம்மா காலையிலேயே கோலம்லாம் தூள் கிளப்புதே. யாரு மங்க மாமாவா? என்னம்மா எந்திரிச்சு எவ்வளவு விளையாட்டுலயும் தூங்கலையா? ஆமாம்மா நான் காலையில எப்பயுமே சீக்கிரமா எந்திரிச்சிருவேன், தூங்கலாம் மாட்டேன், வெள்ளத்துல எந்திரிச்சிருவேன். என் மருமகன் 9 மணி வரை இழுத்து போட்டு தூங்குவா. எனக்கு தூக்கம்ட்டு வராது. காலையில எந்திரிச்சு காப்பி குடிச்சுட்டு நான் பாடுக்கு தக்கை வடக்கை நடந்துட்டே திரிவேன். ஆமாம்மா பிறகு என்ன, விடிய மணி எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்து விட்டு நம்ம வாட்டுக்கு மெதுவா மத்தியானத்துல படுத்து தூங்க வேண்டியதேன். காலையில தூங்கணும்னா அன்னைக்கு வேலையே ஓடாது. நம்ம 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சா அன்னைக்கு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். விடிய மணி எந்திரிச்சு பாருங்க அம்பிட்டு வேலையை முடிச்சிருவோம். நம்ம ஒரு வாச கூட்டி அள்ளிடுவோம், செஞ்சிருவோம், சோறாக்கிடுவோம், குழம்பு வச்சிருவோம், பாத்திரம் பண்ண கழுவி போட்டுருவோம், திரும்பி தோசை போட்டுருவோம், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுலாம். அம்பிட்டு வேலையை முடிச்சு போடலாம் 10 மணிக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அதை சொல்லுமா, இதத்தே நான் என் மருமகிட்ட அடிச்சு சொல்லுவேன். எங்க அவ கேட்கிறா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 9 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்றா. அப்புறமா அங்கிட்டு மனசு கேட்காம நம்ம பத்த பிள்ளை பட்டினியா கிடப்பேன். 9 மணி அவ 9 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வா தெரியுமா, அந்த மூஞ்சி பூரா ஜோப்பை போட்டு கழுவி அப்புறம் நம்ம அந்த பேசு பேக்கு போட்டு ஊற வச்சு அதுக்கு பிறகு மேடம் குளிச்சு துணிமணி மாத்தி அவ சோறாக்கி நாங்க சாப்பிட மணி 12:30 மணி ஆகி போயிரும் தெரியுமா. அதனாலதான் பாப்பேன் இவ்வளவு எதிர்பார்த்த வேலையாகுதுன்னு சொல்லி நானே இப்படி கஞ்சி காய்ச்சி நானே மகன் சாப்பிட்டு உட்காந்துக்குருவோம். நீ என்ன நேரம் எந்திரிமா மகாராணி அப்படின்ட்டு என்ன செய்யறது. அது ஒண்ணும் இல்லம்மா, பத்த பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி எங்க அண்ணனும் மாதிரியும் செல்லமா பத்தி வளர்த்துட்டாங்க. வீட்டுல ஒத்த வேலை வாங்க மாட்டாங்க அந்த பிள்ளைய. எங்க காத்திய கூட ஒரு வேலையை சொல்லிடுவாங்க, அந்த பிள்ளைய எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி பார்த்து வளர்த்த பிள்ளை அந்த பிள்ளை இப்படி செஞ்சு விடுச்சுன்னு அந்த பிள்ளை மேல கோவம். மித்தபடி அந்த பிள்ளை தான் அவங்களுக்கு உயிர். அதனாலதான் கொஞ்சம் நல்ல செல்லமா வளர்ந்ததுனால வேலை வெட்டி செய்யணும்னு அந்த பிள்ளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்கம்மா பொத்தி வளர்த்த உள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகலன்னு நீங்க சொல்றதெல்லாம் ஜெயித்தேன். இல்ல செல்லமா வளர்த்தாங்கட்டீங்க, அது ரொம்ப குள்ளமாவில இருக்கு. அதுவா, அவங்க மாமி ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்படித்தான் குட்டை பருவி. அவர் மாதிரி அந்த பிள்ளை குட்டையா பிறந்துருச்சு. எங்க அண்ணன் நல்லா வளர்த்தி இல்ல, எங்க கார்த்தியல் நல்லா வளர்த்தி இல்ல, அந்த பிள்ளை நம்ம குட்டியா போச்சு எங்க வீட்டுல. சரிம்மா அங்கம்மா இன்னைக்கு இது கடைக்கு போன முடியுங்க ஆடி தள்ளுபடி துணிமணி எடுக்கிறதுக்கு என்னாச்சு? ஆமாமா, நேத்து முந்தா நாளே போக வேண்டியது, கொஞ்சம் வேலை வெட்டி ஆகி போச்சு. இந்த ஒரு கேதத்துக்கு போயிட்டான். நம்ம சொந்தத்துல கேத ஒண்ணு ஆகி போச்சுல, முக்கியமான சொந்தக்காரவங்க. அங்க போயிட்டு வந்ததுல எதுவும் செய்ய முடியல, வைக்க முடியல. அதே இன்னைக்கு நாள் போயிட்டு வருமானு பாக்குறேன். இன்னைக்கு கூட போய் எடுத்து வந்துருவான். அப்புறம் ஆடி 18க்கு துணிமணி வேணும்ல பிள்ளைகளுக்கு புதுசெல்லாம் போடுறதுக்கு. என்னைக்குமா? நாளைக்கு தான் ஆடி 18. ஆமாமா, நாளைக்கு ஆடி 18. நீங்க எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தண்ணியில விட்டு அரைச்சி காய போட வேண்டியது. புஷ்பாவுக்கும் மரமுக்கும் மற்றவங்களாம் புதுசு விட்டுருவாங்கல்ல, அது பூரா ரெடிமேட்லாம் வாங்கி போடுதுங்க. அப்புறம் எடுத்து தச்சா ஓடுதுங்க. போய் எடுத்துட்டு வந்தோம்னா நாளைக்கு போட்டுக்கிறோங்க. நல்ல நாள் போடுதான். அது கரெக்டு தான். 4 நாள் பொழுது வாட்டுக்கு போட்டுக்கு போகுதுங்க. அப்புறம் என்ன சீக்கிரம் வேலை வெட்டிலாம் பாருங்க, கடைக்கு போய் வந்துருவோம். போய் எடுத்துக்கிட்டு வெள்ளத்துல போனா நல்லா பார்த்து எடுத்து வர முடியும். லேட்டா போனோம்னா அவசரத்தை இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியாது. பழசு வட்ட சாயம் போனது அப்படி தெரிய விட்டுருவாங்க. அதெல்லாம் என்ன இருட்டா இருந்தாலும் நம்ம வெளியே நோண்டி நொங்க எடுத்து கடைக்காரர் கிறுக்கு பிடிக்க வச்சு போடுவாளுங்கல்ல, அதெல்லாம் பார்த்து எடுப்பாளுங்க. நீ சோத்தாக்கி வச்சு விட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது. அப்புறம் என்ன செய்ய? என்னக்கா கூட்டி பெருக்கி கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டோல? ஆமாடியே, இப்ப என்ன செய்ய? இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்ல, அப்புறம் காலையில எழுந்திரிச்சு குட்டி கோலம் போடணும்ல. என்ன இப்பதான் ஜானி எடுத்துக்கு போறியாக்கா? ஆமாக்கா, நான் வெறும் வாசல தொளிச்சு விடலான்னு பார்த்தேன். சும்மா வாசல பெருக்கி விட்டுட்டு அங்கிட்டு தண்ணியை தொளிச்சு விடலான்னு பார்த்தேன். என் மாமியா எங்க கேக்குது, ஆடி வெள்ளி அதுமா மாட்டு சாணி எடுத்துக்கு வந்து அரைச்சு தொளிச்சு விடுறீன்றது. வேற என்ன செய்ய? அப்பதான் நல்லது, வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா, இல்லாட்டினா வரமாட்டாலாம், பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாளாம்ல. அதான் சரி எடுத்து இப்படி சாணியை கரைச்சு தொளிச்சு விட்டுட்டு கூட்டி கோலத்தை போட விடுவோம்னு சொல்லி எடுத்துட்டு போய்க்கிருக்கேன். அது உங்க பேர் சத்தம் கேடுச்சு, அப்படியே வந்தேன். ஆமாம்மா, வீட்டுக்கு மாட்டு சாணி கரைச்சு நல்லா வாசல தொளிச்சாதே காலையில நல்லா சுபிச்சமா இருக்கும். இப்போ சோளத்தனை போட்டுக்கிட்டு தானே தண்ணி வெறும் தண்ணி தொளிச்சு விடுறாங்க பொம்பளைங்க. அது கூட எங்க தொளிச்சு விடுறாங்க, அந்த ஓசை ஒன்று போட்டுக்கிறாங்க. கொலாய் 3 வேண்டிய அந்த ஓசை வச்சு அடிச்சு விட்டுட்டு அப்படி புனியாம நிமிராம சில பேர் கோலம் போடுறாங்க, சில பேர் கோலமும் போடுறது கிடையாது. அது இடத்துக்கு காலையில எழுந்திரிச்சு பொம்பளைங்க ஒரு ஆர்வமா செய்யணும் வாசல் தொளிக்கிற வேலையை. ஏன்டா காலையில எழுந்திரிச்சு வாசலை தொளிக்கிறோம், வீடு விட்டுறோம், வாசல் கூட்டு செய்யவே கூடாது. அது ஒரு சந்தோஷமா ஒரு வேலையை எடுத்து செய்யணும். காலையில எழுந்திரிச்சு திருப்தியா இருக்கணும். அது செஞ்சா மனசு நிறைவா. அப்படி செஞ்சாதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. எங்கம்மா பூரா ஜிமுண்டு போட்டு வச்சிருக்காங்க வீட்டு முன்னாடியே. அதை தொளிச்சு அப்புறம் கீழே மண்ணு தரையை தொளிச்சு எப்படி வெளியே நம்ம கூட்டி போயிருக்க முடியும்? முதுகெல்லாம் வலிச்சு கிடைக்க செய்யணும்னு ஆசைதான், செய்ய முடியலையாண்ணா. என்னடி செய்யறது? செஞ்சுதானே ஆகணும். பொம்பளையா பிறந்தா இந்த வேலை செஞ்சுதே ஆகணும். இப்ப நாளை என்ன சொல்லுவேன், இந்த முன்னாடி இந்த சிமெண்ட் தர பூரா கூட்டி பெருக்கி அள்ளி போடுறேன். அதுக்கு முன்னாடி பூரா மண்ணு தர அதை பூரா ஜானி தொளிச்சுதான் இப்போ கோலம் போட வேண்டியது இருக்கு. பத்தா குறைக்கு கொட்டத்துல பூரா கூட்டி பெருக்கி பூரா ஜானி தான் அங்க ஃபுல்லா அள்ளி போட்டு ஜானியை தொளிச்சு விட்டு அங்க பூரா கோலம் போட வேண்டியது இருக்கு. எங்களுக்கெல்லாம் காலையில வாசலிட்டோம்னா 1 மணி நேரம் ஆகுது. ஆத்தாடி ஆத்தா, ஒன்னே மாதிரிலாம் வேலை செய்ய முடியாதா? 6 நாளையும் பரவாயில்ல, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நல்லா வேலை செஞ்சு விடுறீங்க. நாங்களாம் சித்து கணக்கு இருக்கும், எங்கனாலே வேலை செய்ய முடியல. நீ செய்யற வேலையில் நாங்களாம் செஞ்சோம்னா அப்படித்தான் 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். வேற என்ன செய்யறது? சம்சார குடும்பத்துல வாக்கப்பட்டா அப்படியே இருக்கணும். எல்லா வேலையும் செஞ்சுதே ஆகணும். 4 ஒன்னியும் நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு காலத்துக்கு தள்ள வச்சு உட்காந்துருந்தா யாரு செய்வா? அதுல வேலை கரவலா போட முடியும் எல்லாத்துக்கும். ஏற்கனவே தோட்டத்துல வேலைக்கு ஆளு ஓட்டிருக்கோம், வீட்டு வேலைக்கு ஆள் போட்டா அப்படி இருக்குமா? இத்தனை பொம்பளை இருந்து வீட்டுல 4 பேர் பார்த்து 3 பேர் காத்திட்டு போட மாட்டாங்க.
இப்பதான் பூரா வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுக்கிறாங்கல்ல. இந்த வேலைக்கு போற பொம்பளை ஊரா பாத்திரம் கழுவ ஒரு ஆள், துணி துவைக்க ஒரு ஆள், வீடு வாசல் கூட்ட ஒரு ஆளுண்டு ஆள் அப்படித்தான் செய்யறாங்க. இப்ப நம்மளும் செஞ்ச தப்பா அவங்கெல்லாம் செய்யறாங்க, நம்மளும் அதே மாதிரி செய்ய வேண்டியது. நீ என்ன அடி பிடி சட்டாங்க சரி ஓடி வந்துருக்க விடிய காலையிலேயும் என்னாச்சு? சாக்கிங் போறேன் காலையிலேயும், உடம்ப குறைக்கணும்ல, வர வர வெயிட் போட்டுக்கே போறேன்ல. அதே எங்க வீட்டுக்காரு உடம்ப குறைக்க சொன்னாரு. அதான் காலையில இருந்துச்சு வாக்கிங் ஜாக்கிங் போய்க்கிருக்கேன். என்ன காலையில மீட்டிங் போட்டீங்கோல? நீ என்னமா பெருசா வெயிட் போட்ட? லேசா பூசின மாதிரி இருக்க, ஆளுக்குள்ளமா இருக்கிறதுனால அப்படி வெயிட் போட்ட மாதிரி தெரியுது. இல்லம்மா, நான் வளர்த்தியாத்தே இருந்தேன். வெயிட் போட்டதுனால உங்களுக்கு உள்ளையா தெரியுறேன் பாக்குறதுக்கு. ஆமா ஆமா, 6 அடி 3 அங்குலம் இருந்தா இப்ப வெயிட் போடவும் 4 அடி ஆயிட்டா. என்ன அடியே? ஆமாடியே, சொன்னான்னு சொல்லிட்டுனால 1 விட 1 இன்ச்சு கூட தான் இருக்கேன். நான் உனக்கு குறசா இருக்கேன். சரிடியம்மா, 2 பேரும் வாத்தியாதே இருக்கீங்க. எனக்கு காலையிலேயே சண்டையை போட்டுருக்கீங்க. நானும் உங்களோட குட்டியா இருக்கேன். நானா போய் போய் சொல்றது? ஏக்கா, நீ எல்லாம் குட்டியா இருந்தாலும் ஆள் நல்ல கணத்த ஆளா இருக்கீங்களே, பாக்குறதுக்கே யாரும் சும்மா உனக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்கல்ல, முரட்டாளா அவள இருக்க. ஆமாக்கா, பாக்குறதுக்கு நல்ல சேலிதாம்மா மாதிரி இல்ல, புதுசு புதுசு புதுசுன்னு ஆளு ரோஸ் கலர்ல இருக்க. உனக்கு என்னக்கா குட்டியா இருந்தாலும் சூப்பரா இருக்கீலக்கா. ஏண்டியே டெய்லி இப்படி போறியாக்கும் ஓடுறியாக்கும் காலையில எழுந்திரிச்சு? ஆமாக்கா, இப்போ 1 வாரமா போய்க்கிருக்கேன்ல, விடிய காலையிலே எந்திரிச்சு 5 மணிக்குலாம் எந்திரிச்சிடுவேன், இல்லை 4 மணிக்கு கூட எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு கிரீன் டீ குடிக்கிறது, குடிச்சு தானே வேலையை ஆரம்பிக்கிறது. உனக்கு என்னடி கொடுத்து வச்சவ? உன் மாமியா உனைய ஒன்றும் சொல்றது இல்ல. எங்க மாமியா மாதிரியா உனக்கு கிரீன் டீ, ரெட் டீ, பிளாக் டீ, பூரா டீயும் குடிப்ப. அது என்னமா கிரீன் டீ பச்சை கலர்ல இருக்குமாக்கும்? அப்படி டீ தூள் விற்கிறாக்கும் பச்சை கலர்ல வர மாதிரியே? இல்லம்மா, பச்சை கலர்லாம் வராது, இந்த டீ தூள் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேரு கிரீன் டீ. அது குடிச்சா வெயிட் குறையும். காலையிலே குடிச்சோம்னா நல்லது. ஒரு நாளைக்கு 2 டீ கூட குடிக்கலாம், வெயிட் குறையும், நல்லா இருக்கும். அதுக்காக குடிக்கிறது. அப்படிதாண்டி பாரம் எனக்கு வாங்கி கொடுத்தா, இதை குடிங்கம்மா வெயிட் குறையும்னு சொல்லி கொடுத்தா. எனக்கு நம்ம அது பிடிக்கலடி சாமி. நம்ம நல்ல பாலை காய வச்சு இப்படி டீ தூளை போட்டு நல்ல டீயை குடிச்சா அது இப்படி மனமா இருக்கு. அந்த கிரீன் டீயை குடிச்சு எனக்கு நம்ம வாமிட்டு வருது. காலையிலேயே வளர்த்து பார்த்துக்கிட்டு ஒரு வழியா வருது, ஒன்றும் முடியல. அதை ருசி குடிக்கிறா சில பேர். எனக்கு நம்ம அது ஒப்ப மாட்டேங்குது. ஏக்கா, அது யாருமே ரசிச்செல்லாம் குடிக்க மாட்டாங்க, ருசிச்சும் குடிக்க மாட்டாங்க. சும்மா வேற வழி இல்லாம காலையில உட்காந்துட்டு அது குடிக்கணும்ல, அதுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு அப்படி டேஸ்டா குடிக்கிற மாதிரி நடிக்கிறது தான். யாருக்குமே அது பிடிக்காது டேஸ்ட்டு. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக குடிச்சுக்கிறது. அது என்ன அழுதியோ இவ சொன்ன மாதிரி, அங்கம்மா சொன்ன மாதிரியே எனக்கெல்லாம் கடுங்காப்பி கூட பிடிக்காது. இப்படி பால் தண்ணியா கூட காய வச்சு அதுல டீ தூளை போட்டு குடிச்சாதே டீ குடிச்சாப்புல இருக்கும். இந்த கடும் டீ அது இதெல்லாம் நமக்கு இறங்கவே இறங்காது. சுக்குட்டி கூட பிடிக்காது. என்ன ஒரே பேட்ஸ்மெல்லாம் இருக்கு, ஒரே நாத்தம் எடுக்குது பயங்கரமாவும். உனக்கு நாத்தம் எடுத்துட முடியே? நான் வச்சிருக்கல கையில சாணி, அதுவே நறுமணம் அடிக்குது. அது நாத்தமா உனக்கு? அப்படியா? அதே இந்த வாடை அடிக்குதா? என்னடா திடீர்னு இப்படி ஒரு வாடை அடிவருது, குப்புன்னு அடிக்குது. காத்தடிச்சு நீ சல்லுன்னு வாடை வந்துச்சுன்னு பார்த்தேன். ஆமா, நான் வரும்போது என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, குளிக்கிறது பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆள் பேசிட்டு இருந்தீங்களே, என்ன அவசியம் பேசிட்டு இருந்தீங்க விடிய காலையிலேயும்? வேற என்கிட்ட வச்சுட்டு இருந்தா பூரா அந்த வேலைக்கு போற உங்களை எல்லாம் துணி துவைக்கிறதுக்கு, வீடு வாசல் கூட்டுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் போடுறாங்கல்ல, அது மாதிரி நம்ம போட்டா என்ன தப்பா? நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதானே, ஏன் போட்டா என்ன தப்பு? வேலைக்கு போறவதான் வேலையாள பொண்ணு இருக்கா என்ன? வீட்டுல இருக்க நமக்கு எத்தனை சோழி இருக்கு? அவளுக்கு ஒரே சோழிதான். குதிரைக்கு லாடம் கட்டி விட்ட மாதிரி காலையில இருந்துச்சு வேலைக்கு போறாங்க, ஆபீஸ்ல உட்காந்து நிம்மதியா வேலையை பாக்குறாங்க, ஏசில உட்காந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்காங்க, வேற டென்ஷனே இல்ல. ஆனா நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அப்படியா? நமக்கு எத்தனை டென்ஷன் இருக்கு தெரியுமா காலையில எழுந்திரிச்சா? நம்ம எங்கடி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம்? நம்ம தான் பிசினஸ் பண்ணிக்கிருக்கோம்ல. ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன சட்டியா சண்டிக்கிருக்கோம்? நம்ம தான் கேட்டரிங் பண்ணிக்கிருக்கோம். பத்தா குறைக்கு எனத்தனால இந்த இவ்வளவு துணிமணி வாங்கி வித்துருக்கா, ஒரு பழக்கடையை போட்டிருக்கா, எனத்தனா ஒரு பிசினஸ் பண்ணி தாண்டி இருக்கோம். நம்ம இங்க சும்மா இருக்கோம், வீட்டு வேலையை நகர்ந்து போயிடுது நமக்கு. அதானே, அங்கம்மாக்கா சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சா பிள்ளைகளை கிளப்பி விடணும் ஸ்கூலுக்கு. இந்த வீட்டுல இருக்க பெருசுகளுக்கெல்லாம் சோறை போட்டு ஒரு வாரமா உட்கார வைக்கணும். மற்ற வெளி வேலையை பார்க்கணும். ஒரு நல்ல நாள் விசேஷம்னாலும் போகணும் வரணும். எவன் செத்தியான் பொழைச்சியான், எவனுக்கு கல்யாணம், இதெல்லாம் பார்த்து போகணும் வரணும். இதுக்கு இடையில நம்ம யூடியூப் வீடியோ போடணும். எத்தனை வேலை நம்ம பாக்குறது? இல்ல எத்தனை வேலையை பாக்குறதுன்னு கேக்குறேன். துணிமணி தான் வைக்கணும், பாத்திரம் பண்ண கழுவணும், வீடு வாசல் கூட்டணும், நல்ல நாள் ஒரு நாள் வந்தா ஒரு பூஜை பண்ணணும். ஆத்தாடி ஆத்தே, இந்த வேலைக்கு போற போகும்போது எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. ஒன்லி வேலைக்கு போறாங்க வராங்க, கேட்டா எங்களுக்கு டைம் இல்ல அப்படின்ட்டு எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஒரு விசேஷத்துக்கு கூட போறது கிடையாது, வர்றது கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் ஓடணும், ஓடி ஆடணும். எத்தனை வேலையை பாக்குறது? இதுல அதிகமான பணிச்சுமை நமக்குதே இருக்கு, வீட்டுல இருக்கவங்களுக்கு தான். அதனால நம்ம தான் வீட்டுக்கு ஒரு வேலையால போட்டே ஆகணும். வள்ளி, நீயாடி என்னாடி இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டியே? சூப்பரா பேசுறடி. நீ சொல்றது ஊர 100க்கு 100 உண்மைதாண்டி. நம்ம தாண்டி நாய்வாடு போடுறோம், அங்கிட்டு போகவும் இங்கிட்டு போகவும் பல சோழியை பார்த்து கிடக்கும். வேலைக்கு போறவங்க சிம்பிளா வேலைக்கு போறோம், லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எந்த சுமையும் இன்றைக்கு தள்ள ஓடுறது இல்ல.
ஆமாடி, அவ சொல்றது என்னமோ உண்மைதான். இந்த நேத்து கூட நான் போய் 2 நாள் ஆச்சு மெட்ராஸ் போய் வந்தேன். என் சொந்தக்கார ஒருத்தவ தவறி போயிட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போகாம இருக்க முடியாது. நெருங்கிய சொந்தக்காரவங்க போயிட்டே வந்தோம். அப்புறம் என்ன செய்யறது? அப்புறம் அந்த வயல யாரு வாப்பா, அந்த வேலை வாக்குறவ என்ன செய்யறாங்க, சிம்பிளா லீவ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயா இருக்க நேரம் எப்ப போறாங்களோ அப்ப போய் விசாரிச்சுட்டு வந்துடுறாங்க. நம்ம மெனக்கிட்டு அதுக்கு போய் வர மாதிரி இருக்கு. அப்புறம் நமக்கு இதெல்லாம் அலைச்சல் தானே, நமக்குலாம் டயர்ட் ஆகாத உடம்பு, நமக்குலாம் கல்வி செஞ்சு வச்சிருக்கு. போயிட்டு வந்து நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். வேற என்ன செய்ய, நம்மளா ரெஸ்ட் எடுத்தா வீட்டு வேலை யாரு பாப்பா? என்னக்கா சொல்ற, மெட்ராஸுக்கு போயிட்டியா 2 நாளா? அதே யூடியூப்ல வீடியோ போடலையாக்கா? ஆமாடியே, ஒருத்தவ தவறி போயிட்டா சொந்தத்துல, ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அப்புறம் என்ன செய்ய, போய்த்தானே வந்தாகணும். நல்லதுக்கு போனாலும் கெட்டதுக்கு போய் ஆகணும்ல, போகாம இருக்க முடியாதுல. அதனாலே வீடியோவும் போட முடியல, ஒன்றும் போட முடியல. அதான் சரி இன்னைக்கு நாள் கொஞ்ச நேரம் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஊருக்கு போற வேலை இருக்கு. அதே என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதை யோசிச்சு மண்டை பிடிச்சு போச்சு. அதே உட்காந்து ஒரு கோலத்தை போட்டேன், லாஸ்டா போடுவோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துச்சு, மங்கம்மா, அது வரும் பேசிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி இந்த ராணி வந்தா, இப்ப நீ வந்த, இந்த இங்கேயே நேரம் ஓடி போயிடுச்சு. நீ போய் அடுப்பையில போய் டீயை போடணும், செய்யணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இந்த வேண்டிய ஆணி தள்ளி துணி எடுக்கணும்டாக. வரீங்களா இல்லையா எல்லாரும்? ஆமாக்கா போவோம்க்கா, அதான் அண்ணன் சொன்ன இல்லை அன்னைக்கே போவோம்ட்டு. நீ தான் அங்கிட்டு ஊருக்கு ஓடி போயிட்ட, எல்லாரும் அன்னைக்கே போயிட்டு வந்திருக்கலாம். என்ன இருக்கா போவேன் சொல்லு, வேலையெல்லாம் அவங்களையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் நானே. என்னம்மா எல்லாம் ஜோர் தண்ணிலாம் காய்ச்சி வச்சுட்டு வாங்க, நாங்களும் சாப்பாடு பழம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. பிள்ளைல ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு வாங்க. ஆமாடி, நீ நானும் போய் சாமியை கும்பிட்டு டீயை போட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சிடுறேன். டிஃபன் செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். அப்புறம் அதையும் கரெக்டா இருக்கும். சாயந்தரம் வந்தோம்னா ஒரு டீயை போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம நைட் டிஃபன் செஞ்சோம்னா வேலை சரியா போயிடும். இப்போ கிளம்புனா கரெக்டா ஒரு 12 மணிக்கு கிளம்புவோம் வேலையை முடிச்சுட்டு. ஆட்டும்க்கா, அப்ப நானும் போய் வேலையை பாக்குறேன். என் மாமியாட்டின்னு சொல்லிவிட்டு அது வருதான்னு கேட்கிறேன். வந்தா கூப்பிட்டு வரேன், இல்லாட்டி நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். பொம்மியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு கிளம்பி வர்றேன். சரிக்கா, நானும் போயிட்டு வரேன். நானும் போய் இனிமேல் தான் வாசல் தெளிக்கணும். வாக்கிங்லாம் போயிட்டு தான் வாசல் தெளிப்பேன். சரி வரேன்க்கா. சரிடியே, பழுப்பாட்டியா தங்கச்சியும் கூட்டு வந்துருங்க, மறந்துடாதீங்க. விட்டு வந்துட்டு போறீங்க. மாலினி வீட்டுல ஒரு வார்த்தை கேளுங்க, யார் வராங்கன்னு. ஆட்டும்க்கா கேட்டு வரேன்க்கா. நல்ல பிள்ளைகளா இருக்குங்க பேச்சுவார்த்தைக்கு. இது கூட பேசிக்கிருந்தா நேரம் போறதே தெரியாது போல. சூப்பரா இருந்துச்சு காலையிலேயும். இன்னைக்கு இது கூட கடை இன்னைக்கு போயிட்டு ஜாலியா வரலாம். ஆமாம்மா, பேசினா அவளுக்கு வாட்டு 4 முழுக்க பேசியே இருப்பாளுங்க. பொழுது போறதே தெரியாது. நாங்க எல்லாரும் சேர்ந்தோமா நாங்க வாடு உட்காந்து பேசிட்டு இருப்போம். என் மாமியாலாம் கத்திரும் லவன்னு. ஏண்டி உட்காந்து பேச்சுவார்த்தை உட்காந்துலாம் நமக்கு டீ கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காதுன்னு குழம்பு ஆரம்பிச்சிடறான். நல்ல பிள்ளைய, சுசுப்பான பிள்ளைய, நல்ல பாசமான பிள்ளைய கூட. சரிம்மா, நம்மளும் போய் வேலை வெட்டியை பார்த்துட்டு கிளம்புவோம்.